ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது புதுசா வரக்கூடியவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அப்படியே மறக்காம வீடியோவும் ஃபுல்லா பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இந்த மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் உங்க லைஃப்ல நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட் ஆன் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது என்ன அப்படின்னா திருச்சியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது மதுரையை சேர்ந்த மணிமாறன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல கிட்டத்தட்ட 2007 காலகட்டத்தில் இந்த சம்பவம் அவருக்கு நடந்திருக்குங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மணிமாறன் அதாவது அவர் எம்காம் முடிச்சிட்டாரு. கல்லூரி படிப்பை முடிச்சுக்கிட்டு வேலையே கிடைக்கல, ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு வேலை கிடைக்குதுங்க. திருச்சியில ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்டோர்ல கிடைக்குது. அந்த ஸ்டோருடைய ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, பல கடைகள் வச்சிருக்கிறாரு. அதாவது அவர் வைக்கல, ஏகப்பட்ட கடைகளுக்கு இவர் ஆர்டர் எடுத்து வச்சிருக்கிறாருங்க. இந்த சாதனங்களை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலையை தான் இவர் பார்க்கணும். அதாவது சாதனங்களை சப்ளை பண்ணிக்கிட்டு போயிடுவாங்க. கலெக்ஷன் பிரிக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குங்க. அதாவது காலையில இந்த சாதனங்களை வியாபாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடைகளுக்கு போட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு போய் சாயந்தர நேரம் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு 4 மணிக்கு மேலே இந்த ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளி வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையை இவர் செய்தாகணும். அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த காசுகளை வாங்கி அதை பத்திரப்படுத்தி அதுக்கான கணக்கு வழக்குகளை கரெக்டாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை தாங்க நம்மளுடைய மணிமாறன் பார்த்துட்டு இருக்கிறாரு. மணிமாறனுடைய குடும்பம், அப்பா அம்மா தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம் தாங்க. அவங்க மதுரையில இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவர் திருச்சியில வேலை பார்க்கறதுனால அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல தங்கி தாங்க இவர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு அதுக்கான ஊதியமும் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பைக் அவங்க அப்பா செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, பையன் நல்லா வேலை செய்துட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு புது பைக்கே வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, மகனான நம்மளுடைய மணிமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, வேண்டாம், எனக்கு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் எடுத்து கொடுங்க, கொஞ்சம் காசெல்லாம் நம்ம வீடெல்லாம் கட்டின பிறகு நம்ம இந்த மாதிரி நல்ல பைக் எடுத்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி சொல்லிடுறாருங்க. சரின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பைக் ஒன்று வாங்கி நம்மளுடைய மணிமாறனுக்கும் கொடுத்துடுறாரு. மணிமாறன் அதே பைக்கை மதுரையிலிருந்து ஓட்டிட்டே திருச்சிக்கு வந்திருக்கிறாருங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலங்கள் இந்த வேலை அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இவருக்கு நல்ல ஊதியம் கிடைச்சிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு வருத்தமும் இல்லைங்க. ஆனா என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த திருச்சியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய கடைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கடைகள்ல இருந்து சாதனங்களை எடுத்துக்கிட்டு வரணும். அந்த கடைகள்ல இருந்து இந்த மாதிரி காசுகளை வாங்கி அதை சேகரிக்கணும். அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு சாயந்தர வேலைன்னு சொல்லாங்க. சாதாரணமா எப்பவும் சரி இந்த ஊர் காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஊர்கள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் அந்த பகல் டைம்லயே போயிட்டு வந்துருவாரு. அப்படி போயிட்டு வரக்கூடிய ஒரு ஊருடைய கடைக்கு போகாம வந்துடுறாருங்க. ஆனா அங்க கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா தர வேண்டியது இருக்குது. அதனால அந்த இடத்துல இந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, தயவு செய்து அதை நீ வாங்கிட்டு வந்துருப்பா அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா, மற்ற இடங்களுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 9 மணி ஆயிருதுங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சேர வேண்டிய அந்த ஹாஸ்டல்ல இருந்து இந்த கடை, அதாவது அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கடை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடைக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க. இந்த 8 கிலோமீட்டர் இனி மறுபடி வண்டி ஓட்டிட்டு போனா, அவர் மறந்தே வந்துட்டாரு இந்த காசை வாங்காம. அதனால மறுபடியும் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் போயாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் ஏற்படுது. இதனால நம்மளுடைய மணிமாறன் என்ன பண்றாருன்னா, சரி ஓனர் வேற சொல்லிட்டாரு, எப்படியாவது போய் இந்த காசை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 9:30 மணி இருக்குங்க. அவர் ஹாஸ்டல்ல இருந்தா திருப்பி கிளம்பி போறாரு. ஏன்னா வேற வழியே கிடையாது, போயிட்டு மறுநாள் காலையில எல்லாமே ஒப்படைச்சாகணும். அதே மாதிரி இவரும் கிளம்பி போறாருங்க.
போனவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வந்து இவர் ரன்னிங்ல போயிடுறாரு. அதாவது எல்லாமே ரோடு தான், மெயின் ரோடு, நல்ல ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால போயிடுறாரு. ஆனா அந்த ஊருக்குள்ள போகணும் அப்படின்னா 1 கிலோமீட்டர் இந்த பொட்டல் காட்டு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய கருவேல காடுகள் நிறைந்து போய் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பாதை. ஆனா ரோடெல்லாம் நீட்டா போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 மீட்டருக்கு ஒரு லைட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்ட்ரீட் லைட்டை பார்த்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளுடைய மணிமாறனும் வண்டியை அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ரோட்ல போயிட்டே இருக்கிறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஆல்ரெடி ஹாஸ்டலுக்கு இவர் நைட்டு நேரத்துல பிரியாணி பொட்டலங்கள் வாங்கிட்டு போய் சாப்பிட்றது வழக்கங்க. அதாவது நைட்டு கடையில இருந்து இந்த பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நைட்டு கடையில இருந்து வாங்கி வச்சிருக்கிறாரு. இந்த ஹாஸ்டல்ல வந்து இவருக்கு சாப்பாடு இஷ்டப்படல, அதனால அவர் இதை பண்றாரு. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அவரு நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கி வச்சிருக்கிறாருங்க. அது அவருடைய பின்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பேகுக்கு உள்ளாடி தாங்க இருக்குது. இந்த பிரியாணியோட அவர் கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. எங்க அப்படின்னா அந்த ஊருக்குள்ளாடி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1 கிலோமீட்டர் தூரமும் எந்த கோவிலும் இருக்காது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பக்கமும் என்ன இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. நிறைய ட்ரிப் அங்க போயிருக்கிறாரு. ஆனா அந்த 2 பக்கம் காடுகளாக அடர்ந்து போய் இருக்கிறதுனால அவருக்கு அங்க என்ன இருக்குதுன்னு தெரியாதுங்க. இவரும் வண்டியை வந்து ஒரு அளவான வேகத்துல வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு. சொல்ல போனா ஒரு 40 பாயிண்ட்டுக்கு தாங்க இவர் வண்டி ஓட்டுவாரு, அதுக்கு மேல வேகமா ஓட்ட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு 40 பாயிண்ட்ல வண்டி போயிட்டு இருக்கும்போது தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய பின்னால இருக்கக்கூடிய அந்த பேகுடைய ஸ்டிப் இருக்கு பாத்தீங்களா, ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிப் ரன்னர் நம்ம ஓபன் பண்ணக்கூடியது, அது துறக்கக்கூடிய ஒரு சத்தம் கேக்குதுங்க. அதாவது வண்டியில இவர் நார்மலா போயிட்டு இருக்கும்போது தான் இந்த சத்தம் கேட்ட உடனே நம்மளுடைய மணிமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னடா பின்னால ஒரு ஸ்டிப்பை துறக்கக்கூடிய அந்த ரன்னருடைய சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய மணிமாறன் பின்னால அப்படி திரும்பி பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்குது. பேக்ல அந்த லைட் வெளிச்சம் வரும்போது தான் இதை கூடுதல் திரும்பி பார்க்கறாரு. அடுத்த போஸ்ட் லைட்டு கிட்ட வர்றாருங்க. அப்போ அந்த பேகுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரியாணி பொட்டலம் உள்ள இருக்குது இல்லையா, அதை இவர் ஆல்ரெடி மறக்கவே செய்துட்டாரு. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த மனம் வீசுதுங்க. அந்த பிரியாணியுடைய அந்த மனம் இருக்குது இல்லையா, அதை யாரோ ஓபன் பண்ணி எடுக்கிறது மாதிரியான அந்த மனம் வீசுதுங்க. வீசின உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இது என்னடா நம்மளுடைய பிரியாணி இந்த மாதிரி மணக்குது, இப்படி மணக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்கறாருங்க. இந்த தடவை திரும்பி பார்க்கும்போது அடுத்த ஸ்ட்ரீட் லைட் கிட்ட வந்துடுறாரு. அது ஒரு பெண்டான வளைவுங்க. அந்த ரோடு வந்து ஒரு வளைவு. ஆனா இவர் அந்த இடத்துல அதை கவனிக்காம திரும்பி பார்க்கவே பின்னாடி இருக்கிறது ஒரு கருகருன்னு ஒரு உருவங்க. இதை பார்த்துட்டு டப்புன்னு பிரேக் அடிக்கிறாரு. வண்டியுடைய பிரேக் எல்லாம் மிஸ் ஆகி இவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, அது ஒரு டேனிங், அதாவது ரைட் சைட்ல திரும்பணும். இவர் ஸ்ட்ரெயிட்டா போயிடுறாரு. பக்கத்துல வந்து இந்த பொட்டல் காடுகள் தான், உள்ள விட்டுறாருங்க அந்த பைக்கு உள்ள விழுந்து இவருக்கு நல்ல அடிபட்டுறது. இவருக்கு கை காலில் அங்கே சிராய்ப்பு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு. வண்டியை தூக்கி வெளியே கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஹைட் இருக்குங்க. அந்த பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த இடம். அதனால ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த ஏரியாவே ரொம்ப வெறிச்சோடி இருக்கிறத அப்பந்தான் யோசிக்கிறாரு. என்ன அப்படின்னா, பகல் நேரத்துலலாம் அந்த ரூட்ல வந்து வண்டிகள் போகும், அதுக்கு பிறகு ஆட்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ அந்த இடம் வந்து அப்படி வெறிச்சோடி போய் இருக்கிறத அப்படியே கண்கொள்ளா காட்சியா பார்க்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்ல, இந்த பின்னால ஒரு இருட்டு உருவத்தை அவர் பார்த்தார் இல்லையா, அது பின்னால இருந்தது மாதிரி அவருக்கு நன்றாகவே தெரிஞ்சது. அந்த உருவத்தையும் காணலைங்க. என்னடா இது, பின்னால ஏதோ இருந்தது மாதிரி இருந்தது, நம்மளுடைய பிரியாணி பொட்டணத்தை வந்து யாரோ எடுத்தது மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் அந்த பேக் பின்னாலதாங்க இருக்குது. எந்திரிச்சு நிக்கிறாரு. கை கால்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்ட வழியில இருக்கும்போது கூட அந்த பிரியாணி பொட்டலம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டிப் ஓபன் ஆயிருக்குது. அந்த பிரியாணி பொட்டலமே அதுல இல்லைங்க. இன்னொரு விஷயத்தை அவர் கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அது ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் அந்த இடத்துல அடிபட்டு இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் தெளிவா ஒரு விஷயம் தெரியுது. அந்த பிரியாணி பொட்டலத்தை யாரோ சாப்பிட்டுக்கிட்டு அதை வேஸ்ட் அப்படி போட்டிருக்காங்க. அது அதுல கிடக்கிறத அப்படியே பாக்குறாரு. என்னடா இது கீழே விழுந்து கிடக்குதே, அப்ப இங்க யாரோ சாப்பிட்டுருக்காங்களே, யார் எடுத்திருப்பா, இப்படி எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பேய் அப்படிங்கிற அந்த தன்மை அவர்கிட்ட இல்லையாங்க. அந்த நேரத்துல வந்து அவரு ஒரு அமானுஷத்துக்கிட்ட நம்ம மாட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற எந்த எண்ணமும் இல்லை. சரி, நம்ம வண்டியை எப்படியாவது மேலே ஏற்றிடலாம், மேலே ஏற்றிக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வண்டியை மெல்லமாக தூக்குறாருங்க. ஆனால் வண்டியை மேலே எடுத்துடுறாரு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த வண்டியை மேலே கொண்டு வர்றாரு. அப்படி மேலே ரோட்டில் கொண்டு வச்சுக்கிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் பைக் வேற, இந்த மாதிரி கீழே வேற விழுந்துருச்சு. அதில் என்ன பிரச்சனை ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய மணிமாறனால கண்டே பிடிக்க முடியல.
மணிமாறன் திணற ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா இது என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியாம கொஞ்சம் அந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் கூட போகணும். போயிட்டாரு அப்படின்னா அந்த ஊருக்குள்ளாடி போயிடலாம். மணி வேற ஒரு 10-10:15 கிட்ட நெருங்கிடுது. என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த நோட் பண்றாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீல் இருக்கு பாத்தீங்களா, டயருடைய வீல் வந்து அதுக்கு இடையில, அதாவது ஒரு கம்பு குச்சி ஏறி அப்படி குத்தி நிக்குதுங்க. அதனாலதான் வண்டி ஸ்டார்ட்டே ஆகல. அதாவது ஸ்டார்ட் ஆகினாலும் அந்த மாதிரி சுத்தாம இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க அவர் யோசிக்கிறார். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பு குச்சியை உருவிடுறாங்க. அப்படி உருவும் போது அதனுடைய உயர் கனெக்ஷன் ஏதோ அதுக்கு இடையில இருந்திருக்குது போல இருக்குது. அது எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துருது. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ரெண்டாவது ஸ்டார்ட் ஆகக்கூடிய கண்டிஷன்ல இருந்த வண்டி கூட அதுவும் பிறகு ஸ்டார்ட்டே ஆகலைங்க. வண்டியை ஸ்டாண்டு போட்ட இடத்துல வச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கிறாரு. யாராவது வந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க. ஆனா அந்த ஏரியா பக்கம் யாரும் வர்ற மாதிரி தெரியல. நம்மளுடைய மணிமாறனுக்கு பேய், அந்த அமானுஷம் அப்படிங்கிற எந்த விஷயமும் அவர் மைண்ட்ல இல்ல. அதனால கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கிறார். ஆனாலும் அவர் யோசிக்கிறார், பின்னால ஒரு கருப்பு கலர்ல ஏதோ இருந்த மாதிரி இருந்தது, இந்த பிரியாணியை யார் சாப்பிட்டுருப்பா இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவருக்கு வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து வண்டியை எடுக்க ஆரம்பிக்கிறாரு. உருட்டிட்டே போறாருங்க அந்த ஊருக்குள்ளாடி. மெல்ல மெல்லமாக உருட்டி அந்த இடத்துக்கும் கொண்டு சேர்த்துடுறாரு. எங்க அந்த கடைக்கு முன்னாடி. அப்படி கடைக்கிட்ட போன உடனே அந்த கடையுடைய ஓனர் வந்து ஒரு 40-45 வயசு மதிக்கமிக்க ஒரு நபர் தாங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரு தான் கேட்கிறாரு, ஏன்பா இந்த மாதிரி உன் உடம்புல இந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு விஷயத்த சொல்றாருங்க. எந்த இடத்துலப்பா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கரெக்டா அந்த பெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ஆக்சிடென்ட் ஆச்சுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து அந்த இடத்துல நம்மளுடைய மணிமாறன் அந்த கடை ஓனர்கிட்டையும் எடுத்து சொல்றாரு. அதாவது பெட்டி கடை ஓனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எடுத்து சொல்றாரு. அதை கேட்ட உடனே, தம்பி இந்த ரோடு ரொம்ப மோசமான ஒரு ரோடுப்பா, அந்த பெண்டுக்கு இந்த பக்கத்துல ஒரு சுடுகாடு, இந்த பக்கத்துல ஒரு சுடுகாடு இருக்குப்பா. என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல 2 இன ஆட்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான தனித்தனி சுடுகாடுகள் தான் இந்த 2 பக்கத்துலயும் இருக்குது. நைட்டு நேரத்துல யாருமே இந்த வழியை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இது முன்னால பொட்டல் காட்டு வழியா இருந்தது. நீ சுத்திக்கிட்டு தான் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் சுத்திட்டு வரணுங்க அந்த ஊருக்குள்ள போறதுக்கு. இன்னியும் ஒரு வழி இருக்குது. அது மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட போகணும். போயிட்டு அங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் சுத்திட்டு வரணும். அப்படி சுத்திட்டு வந்திருக்கலாமேப்பா, ஏப்பா இந்த வழியா எடுத்த, நைட்டு நேரத்துல, பகல்ல பிரச்சனை இல்ல அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த கடைக்காரர் சொல்றாருங்க. இதெல்லாம் கேட்டோடனே, ஏன் அண்ணாச்சி எதனால இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. அங்க ஒரு முனி சுத்திக்கிட்டே இருக்குதுப்பா. இந்த முனியை வந்து நாங்க அடக்கணும்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல. ஏன் அப்படின்னா, அந்த முனி இருக்கக்கூடிய இடம் வந்து வேற்று ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோவில் சார்ந்த அந்த ஊர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோவிலுக்குன்னு ஒரு எல்கை இருக்கும். அந்த எல்கை வரைக்கும் தான் அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த எல்கையை தாண்டின வழிதான்ப்பா இந்த வழி. அதுவும் அது சுடுகாட்டு வழிப்பா. நாங்க வந்து பின்வாசல் வழியாட்டு இந்த போய் இந்த சுடுகாட்டு கொண்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி பின் வழியா வச்சிருந்தோம். அந்த சைட்ல மெயின் ரோடு இருக்கிறதுனால இந்த ரூட்டை வந்து அப்படி நீளத்துக்கு போட்டானுங்க அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த கடை ஓனர் தாங்க சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலும் அந்த இடத்துல நம்மளுடைய மணிமாறன் கிட்ட அந்த பெரியவர் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி நீ இந்த ரூட்டுக்கு இனிமேல் நைட்டு நேரத்துல வராத, இப்படி வந்தேன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கறது மாதிரி மணிமாறன் கேட்கும்போது, இந்த முனிங்கிற அந்த ஒரு ஆன்மாவா இல்லது ஒரு சாத்தானா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அந்த முனி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி வழியில வரக்கூடியவங்களுக்கு பின்னால வந்துடும். அப்படி பின்னால வரும்போது என்ன அப்படின்னா, அந்த ஊர் எல்கை இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் வரும். ஆனா அதுக்கு பிறகு உள்ள வராது. அதனால நாங்க எங்க சாமியை வந்து பயங்கரமா அந்த இடத்துல கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம். அதாவது கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த சாமி கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அதுக்கு உள்ளாடி வராது. ஆனா இந்த ரூட்டை வந்து பயன்படுத்தாதப்பா, நிறைய பேருக்கு பிரச்சனை நடந்திருக்குது அப்படிங்கறது மாதிரி அந்த கடை ஓனரும் எல்லாமே எடுத்து சொல்றாருங்க. அப்பந்தாங்க நம்மளுடைய மணிமாறனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னா, அப்ப நம்ம பின்னால உட்கார்ந்து இருந்து இந்த பிரியாணியை சாப்பிட்டது அந்த முனியா தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நல்லா பயந்துடுறாருங்க. ஏன்னா இப்பதான் அவர் அமானுஷத்துக்கு உள்ளாடியே வந்திருக்கிறாரு அந்த கடைக்காரர் சொன்ன பிறகுங்க. அதன் பிறகுதான் நடந்த விஷயத்த தெளிவா அந்த கடைக்காரர்கிட்ட எடுத்து சொல்லிடுறாரு. இந்த மாதிரி நடந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னா, ஐயோ நல்ல வேலை உயிர் தப்பிட்டப்பா, நீ எப்படி இருந்தாலும் சரி அந்த பக்கத்தோட ரோட்ல போயிடு. அதாவது ஒரு 2.5 கிலோமீட்டர் சுத்திட்டு போகணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாடி நீ அப்படியே சுத்திட்டு போயிரு
இருப்பா, இப்படி போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் காசை கொடுத்து அந்த இடத்துல கொஞ்சம் டெட்டால்லாம் வச்சு அவருடைய கையெல்லாம் கிளீன் பண்ணி, அந்த கையிலெல்லாம் சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது இல்லையா, அதையெல்லாம் கிளீன் பண்ணி அவரை அங்க இருந்து வழியும் அனுப்பி வச்சிடுறாருங்க. அப்படி வழி அனுப்பி வச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஸ்ட்ரெயிட்டா வண்டி எடுத்துக்கிட்டு ஹாஸ்டலுக்கே வந்துடுறாரு. மணி கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணிக்கு மேல ஆயிருதுங்க. அப்படி ஹாஸ்டலுக்கு வந்தவர் இவருடைய ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்த்தளத்துல தாங்க இவருக்கு ரூம் அமையப்பட்டிருக்குது. 3 ஸ்டெப் பில்டிங் அங்க இருக்குதுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பைக் எல்லாம் பார்க் பண்றதுக்குன்னு ஒரு ஏரியா வச்சிருக்காங்க. அந்த ஏரியா பக்கம், அதாவது இவருடைய ரூம் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் சைடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சைடையும், அந்த ஜன்னல் சைடுல தான் இவருக்கு ரூம் கொடுக்கப்பட்டிருக்குது. இவருக்கு ஒரே ஒரு ஆளு தான் தங்க முடியும். அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல வந்து இந்த ஒவ்வொரு ரூமா தான் இருக்கும். ஒரு 4 பேர் 5 பேர் தங்குற மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. ஒரு ரூம் தான் இருக்கும். அதுல தங்கிக்கிடணும். வெளியே போறதா இருந்தா அதை லாக் பண்ணிட்டு போறது மாதிரி தாங்க இருக்கும். தனித்தனி ரூம் தான். அந்த டைம்ல 1500 ரூபாய் வாடகை வாங்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ரூமுக்கு பக்கத்திலேயே தாங்க அந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அந்த பக்கத்துல தான் இந்த பைக்கை கொண்டு நிப்பாட்டிட்டு ஹாஸ்டலுக்கு உள்ளாடி போய் குளிச்சு எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு சரி நம்ம இனி தூங்குறதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரா போய் தூங்குறாரு. என்ன அப்படின்னா, இவருக்கு பிரியாணி போயிடுச்சு இல்லையா, அந்த ஹாஸ்டல்ல வந்து இந்த மிச்ச மீதி வச்சிருப்பாங்க, அதை தான் அன்னைக்கு சாப்பிட்டுட்டு படுத்துருக்கிறாருங்க. அப்படி படுத்து கிடக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும். இவர் தூங்குறதுக்காக படுத்துடுறாரு. ஆனா தூக்கமே வரலைங்க மணிமாறனுக்கு. மணிமாறனுக்கு இங்க நடந்த விஷயத்தை பத்தி அப்பா அம்மா கிட்ட தம்பி கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது எந்த எண்ணமும் இல்லை. அது உண்மைதானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இதை அவர் சொல்லவே இல்லை. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமாறன் அந்த கட்டில்ல அப்படி படுத்து கிடக்குறாரு. அந்த ஜன்னல் பக்கத்துல தாங்க அவர் படுத்திருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நடக்குதுங்க. நள்ளிரவு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும். இவர் கொஞ்சம் அசந்து தூங்கிடுறாரு. அந்த 2 மணி டைம்ல டக்குன்னு அவருக்கு ரூம்ல இருக்கக்கூடிய அந்த ஃபேன், அதாவது மேல ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சீலிங் ஃபேன் ஆஃப் ஆயிருது. அது இல்லாம ஒரு 0 வோல்ட் லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த லைட்டும் ஆஃப் ஆயிருது. அந்த டைம்ல இவருக்கு பயங்கரமான புழுக்கம் ஏற்படுதுங்க. அதாவது வேர்வை கொட்ட ஆரம்பிக்குது. உடனே அந்த இடத்துல நம்மளுடைய மணிமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஓஹோ கரண்ட் பவர் கட் ஆயிடுச்சு போல இருக்குது, நம்ம கொஞ்சம் வெளியில நிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிறாருங்க. எந்திரிச்சு உட்கார்ந்துடுறாரு கட்டில்ல. அந்த டைம்ல பார்க்கும்போது இந்த ஜன்னல் சைடுல வந்து அந்த கண்ணாடி போட்டிருப்பாங்க. அந்த கண்ணாடி வழியாட்டு வெளிச்சம் தெரியுதுங்க. ஓஹோ வெளியில லைட் இருக்குது, ஏன் உள்ள லைட் இல்ல? ரூமை ஓபன் பண்ணவே இல்லைங்க. சரி ஜன்னலை ஓபன் பண்ணி போடுவோம், கொஞ்சம் காற்று கிடைச்சதுன்னா நம்ம தூங்கிடலாம், எதுக்கு வெளியே போய் லாந்த போறோம், நைட்டு நள்ளிரவு நாளைக்கு வேலைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளுடைய மணிமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜன்னலை ஓபன் பண்றாருங்க. அதாவது 2 பக்கம் ஜன்னல் பாளிகள் இருக்கும். அதுல ஒன் சைடு பாளியை வந்து ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணிக்கிட்டு அந்த கட்டில மறுபடியும் படுத்துக்கிறாருங்க. அப்படி முதல்ல அவர் ஓபன் பண்ணும்போது அந்த வண்டியுடைய ஃப்ரண்ட் சைடு தெரியுங்க. அதாவது அவர் ஓபன் பண்ண டைம்ல ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் தெரியும். ஃப்ரண்ட்னா அந்த டேங்க் இருக்கும் பாத்தீங்களா, பெட்ரோல் டேங்க், அந்த பெட்ரோல் டேங்கோட சேர்ந்து அந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் பேர்லாம் தெரியுங்க. ஆனா படுத்து கிடந்தாரு அந்த கட்டில் அப்படி படுத்தாருன்னா வண்டியுடைய பின் சீட்டு தெரியும், ஃப்ரண்ட் தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில அவர் அப்படி படுக்கிறாரு. அந்த ஜன்னல் பக்கமா திரும்பி படுத்திருக்கிறாரு. இவருடைய அந்த சைட்ல வந்து காற்றே இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜன்னல் பக்கத்துல இருந்து வரக்கூடிய காற்று பயங்கர குளிர்ச்சியா இருக்குது. அதனால கொஞ்சம் சுகமா இருக்குதுங்க. அப்படியே படுத்து கிடந்துகிட்டே அந்த வண்டியை அப்படி திரும்பி பார்க்கிறாரு அந்த ஜன்னல் வழியாட்டு. அப்படி பார்க்கும்போது அரண்டு போயிடுறாரு நம்மளுடைய மணிமாறன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டியுடைய பின் சீட்ல கருகருன்னு ஒரு உருவம் இருக்குதுங்க. ஏன் அப்படி கருகருன்னு அந்த உருவம் தெரியுது அப்படின்னா, வெளிப்பக்கத்துல லைட் இருக்குது. அப்ப உள்ளதான் ஏதோ ஒரு பிரச்சனைனால கரண்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தாங்க இவர் படுத்திருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கருகருன்னு இருக்கக்கூடிய உருவத்தை அவர் தத்துரூபமா பாக்குறாருங்க. பார்த்த அந்த நேரத்துல இவருக்கு பக்குன்னு ஆயிருது. என்னடா இது, ஒரு உருவம் வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல பட்டார்னு எந்திரிச்சிடுறாருங்க. எந்திரிச்சவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்குமா, இல்ல ஒரு மனப்பிராந்தியா இருக்குமா, இல்ல இது பொய்யா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மறுபடியும் அந்த ஜன்னலை எட்டி பாக்குறாரு. அப்ப அந்த உருவம் அங்க இல்லைங்க, நம்மளுடைய மனப்பிராந்தி தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் மறுபடியும் கட்டில படுக்கிறாரு. இரும்பு கட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க, இரும்புல செய்யக்கூடிய கட்டில் தாங்க. அந்த கட்டில தான் அவர் இந்த பெட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. இவர் என்ன அப்படின்னா, அந்த கட்டில படுக்கிறதுக்கே பயப்படுறாரு, அந்த ஜன்னலை சாத்துறதுக்கும் பயப்படுறாரு. இந்த சமயத்துல சரி என்ன ஆயிட்டும் போட்டோம், நம்ம பாத்துடலாம் அப்படிங்கிற ஒரு உள் தைரியத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜன்னல் பக்கத்துல எட்டி பாக்குறாரு. அங்க எதுவும் இல்லை. சரி நம்ம மனப்பிராந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாருங்க. படுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கண் அப்படியே சொக்கி போகுது. அந்த நேரத்துல திடீர்னு டமார்னு ஒரு சத்தம் கேக்குதுங்க. இந்த சத்தம் வந்து அவருடைய ஜன்னல் பக்கத்துல கேக்குது. அதாவது அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, ஜன்னல் கண்ணாடி, அது உடையறது மாதிரி ஒரு சத்தங்க. இந்த சத்தம் கேட்டோன்னு டப்புன்னு முழிச்சிடுறாரு. முழிச்சு பார்க்கும்போது அரண்டு போயிடுறாருங்க நம்மளுடைய மணிமாறன். என்ன அப்படின்னா, அவருடைய மின் பக்கத்துல அந்த ஜன்னல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிராலி, அதாவது அந்த இடத்துல வந்து இந்த இரும்புல இது போட்டிருப்பாங்க, ஒரு கிராலி மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல பிடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க.
அரண்டு போய் அப்படியே கத்த ஆரம்பிச்சிடறாரு. ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க அந்த உருவம் திடீர்னு அந்த கரும் உருவத்துல ஒரு வெள்ளை கண்கள் ஃபர்ஸ்ட் திறக்குதுங்க. இந்த வெள்ளை கண்ணுக்கு கூடவே அந்த கண்ணு மிக சிகப்பு கலர்ல அப்படியே மாறுறத அவர் அப்படியே கவனிக்கிறாரு. பயத்துல இவர் ஒரு தடவை தான் கத்துனாரு. இந்த சத்தம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கே கேட்டு அவங்களே எழும்பிட்டாங்க. அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பசங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. என்ன நடக்குன்னு தெரியல. இவர் கட்டில இருந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்தது மட்டும் இல்லாம எந்திரிச்சு போய் டோரை ஓபன் பண்றதுக்கு இவருடைய கை கால்கள் வேலை செய்யலைங்க. அப்படி கை கால்கள்லாம் ஸ்டக் ஆகி போனது மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணணும்னு தெரியல. ஐயோன்னு கத்தவும் முடியல. சத்தம் வெளியே வர மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பானை, மண்பானை இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்பாங்களாம், சைட்ல இருக்கும். அந்த பானை படார்னு கீழே தள்ளி விட்டுறாரு. அப்படி தள்ளி விட்டு மறுபடியும் அந்த சத்தம் கேட்க அந்த பசங்க எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பசங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜன்னல் பக்கம் பாக்குறதுக்காக 2-3 பேர் அந்த பக்கம் ஓடி வந்துடுறாங்க. அவங்க ஜன்னல்ல கேட்கறாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அது அங்கிருந்து போயிடுச்சு. பசங்க வந்துட்டாங்க, கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டு இருக்கிறாராம். ஆனா அந்த இடத்துல அந்த பசங்க கதவை திறடா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதவெல்லாம் திறந்துடுறாங்க. கதவை திறந்து அந்த வெளியில ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்குங்க, சிட்டோட் நீளத்துக்கு இருக்கும். அதுல அப்படி வந்துடுறாரு. வந்த உடனே இந்த பசங்க கேட்கறாங்க, என்னடா ஆச்சு, எதுக்குடா இந்த மாதிரி கத்திட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவரால் சொல்லவும் முடியல. அதாவது என்ன அப்படின்னா, ஏதாவது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா இதை வச்சு கேலி பண்ணுவாங்களே பசங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இல்ல நான் ஒரு கனவு கண்டேன், பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை அப்படி சமாளிச்சு விடுறாரு. இருந்தாலும் இவர் வெளியே வந்த பிறகு அவருக்கு அந்த ரூமுக்கு உள்ள இருக்கிறதுக்கே மனம் இல்லைன்னு சொல்லாங்க. சரி, இன்னைக்கு நான் அந்த பக்கத்து ரூம்ல படுத்துக்கிறேன், நீங்க அந்த ரூம்ல படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நண்பர்கிட்ட அவர் அங்க படுக்க வச்சுக்கிட்டு இவங்க இந்த சைடு வந்துடுறாங்க. இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவருடைய ரூம்ல மட்டும்தாங்க பவர் கட் ஆயிருக்குது. வேற எல்லா ரூம்லயுமே ஃபேன் ஓடிட்டு இருக்குது, லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இவருடைய ரூம்ல மட்டும்தான் அந்த பிரச்சனை நடந்திருக்குது. ஆனா இந்த நண்பர்கள் அனைவரும் அப்படி சுத்தினாங்க இல்லையா, அந்த ஹாஸ்டல் ரூமே சுத்திட்டாங்க. அப்படி சுத்தின டைம்ல இந்த கரண்ட் லைட் எல்லாமே இருந்துட்டு இருந்திருக்குங்க. சரி, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லப்பா, நீ இங்க படுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பரும் சொல்லி நம்மளுடைய மணிமாறன் என்ன பண்றாருன்னா அந்த நண்பருடைய ரூம்ல தூங்கவும் ஆரம்பிச்சிடுறாரு. இந்த நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜன்னலுடைய நண்பருடைய ரூம் இருக்குது இல்லையா, அங்கே போய் படுத்துடுறாங்க. ஒரே கட்டில 2 பேரு படுத்து அன்னைக்கு முடிச்சிடுறாரு. மறுநாள் காலையில அந்த ஓனர்கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறாரு, நான் ஒரு 5 நாள் எனக்கு லீவ் வேணும், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா அவருக்கு பயங்கரமா ஃபீவர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவரு அதனால அந்த ஓனர்கிட்ட சொன்ன உடனே ஓனர் என்ன பண்றாருன்னா, சரிப்பா நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவரையும் அனுப்பி வைக்கிறாருங்க. என்ன நடக்குதுன்னா, ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு வந்துடுறாரு. அதாவது மதுரைக்கு வந்துடுறாரு. மதுரையில அவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. அப்பா இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, நான் நல்லா பயந்துட்டேன்ப்பா, இப்படி எல்லாம் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரியான இந்த விஷயங்கள் அனைத்தையும் நடந்த சம்பவத்தை அப்படியே சொல்லவே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மணிமாறனுடைய அப்பா என்ன பண்றாருன்னா, சரி நாளைக்கு காலையில நம்மளுடைய குலதெய்வமான பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கு போயிடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் அவரு பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுநாள் காலையில விடியுதுங்க. விடிஞ்ச உடனே பாண்டி முனீஸ்வரன் கோயிலுக்கும் கூட்டிட்டு போய் அவருக்கான சில விஷயங்கள் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, பாண்டி முனீஸ்வரன் அங்க இருக்கக்கூடிய பூசாரி மேல ஆடி இவருடைய உடம்புல அதாவது முனி பிடிச்சிருக்குது, இந்த முனியை நீங்க விளக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கான சில பரிகார பூஜைகளும் சில ஆடுகளும் அங்க கொடுக்கப்படுதுங்க. இவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. பண்ணினாலும் அடிக்கடி கிட்டத்தட்ட என்னன்னா ஒரு 15 நாள் ஃப்ரீயா இருப்பாரு, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா 15 நாளைக்கு பிறகு மறுபடியும் அவருக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பின்னால அந்த உருவம் துரத்த ஆரம்பிக்குது, அந்த முனி துரத்த ஆரம்பிக்குது. நம்மளுடைய மணிமாறனுடைய உடம்புக்குள்ள போகல, ஆனா வெளியில இருந்து தான் இது துரத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே ஆல்ரெடி அந்த பாண்டி முனீஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் விரட்டிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது போயிடுச்சு. ஆனா 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக நம்மளுடைய மணிமாறன் என்ன பண்றாரு அப்படின்னா, அதே கோவில், அதாவது பாண்டி முனீஸ்வரன் கோயில்ல போய் அங்க இருக்கக்கூடிய பூசாரியை பாக்குறாங்க. பூசாரியை பார்த்து விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனா அது மறுபடியும் வந்த மாதிரி எனக்கு தோணுது, என்னுடைய முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாண்டி முனீஸ்வரன் கோவில் பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா, அதுக்கான ஒரு ஆளை ஏற்பாடு பண்றாரு இவருடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக. அப்படி அங்க இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி கோவிலுக்கு பக்கத்திலே தான் இருக்குதுங்க. அந்த கருப்பண்ணசாமி கோயிலுக்கு போய் சில பல வேலைகள்லாம் பார்த்து சில மாந்திரீக பூஜைகள்லாம் சுடுகாட்டுல பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அதுக்கான ஆட்களை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவருடைய லைஃப்ல இந்த பிரச்சனை வரல. ஆனா என்ன அப்படின்னா,
அவருக்கு கல்யாணம் ஆன பிறகு 2010 அந்த காலகட்டத்தில் அவருக்கு கல்யாணம் ஆயிடுது. அப்படி கல்யாணம் ஆன பிறகு நம்மளுடைய மணிமாறனுக்கு குழந்தைகளே இல்லைங்க. அதாவது ஒரு 7 ஆண்டு காலமாட்டு அவருக்கு குழந்தைகளே இல்லை. ரொம்ப மன உளைச்சல்ல ஆளாயிட்டாரு. அதன் பிறகு மறுபடியும் அந்த பாண்டி முனீஸ்வரன் கோவிலை நம்பி தான் போயிருக்கிறாரு. அப்படி அங்க போன பிறகு கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்துல உனக்கு குழந்தை இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல 2 பழங்களை அதாவது வாழைப்பழம் இருக்குது இல்லையா, அதுல 2 பழங்களை பாண்டி முனீஸ்வரர் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி 1 ஆண்டு காலத்துல இவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்திருக்குது. அதுவும் 2 ஆம்பளை பசங்க. நல்ல ஒரு நிலைமையில தான் நாங்க இப்ப இருந்துட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சனை என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரி வந்துட்டு போச்சுது. ஆனா அமானுஷ்யம் இல்ல அப்படின்னு முழுமையா நம்பிக்கிட்டு இருந்த நான் இதை பார்த்ததுல இருந்து நான் அதை நம்புறேன் அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு மணிமாறன் அனுப்பியிருந்தாரு. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்ல, இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய மணிமாறனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.